வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ரம்யா. பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். பீகார் முதல் கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மாவோயிஸ்ட் எச்சரிக்கையால் பாதுகாப்பு அதிகரிப்பு. புத்தக விழா ஏற்பாட்டாளர் மீது மைவீச்சு. அரசியல் தலைவர்கள் கண்டனம். 23 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை. முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. தமிழக அரசு தலையிட பிருந்தா காரத் கோரிக்கை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் கட்டமாக 49 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 1 மணி வரை 36% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு நவம்பர் 5ஆம் தேதி வரை 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முதல் கட்டமாக 10 மாவட்டங்களில் உள்ள 49 தொகுதிகளுக்கு இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைகிறது. மாவோயிஸ்ட் ஆதிக்கம் உள்ள பகுதியில் மட்டும் வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. 54 பெண் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 583 பேர் தேர்தல் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 13,212 மையங்களிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே லோக் ஜனசக்தி வேட்பாளர் விஜயகுமார் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவர் காயமின்றி உயிர் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். பிற்பகல் 1:30 மணி வரை 36% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. லக்ஷராய் தொகுதியில் உள்ள வாக்கு மையத்தில் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வாக்களிப்பது அனைவருடைய உரிமை என தெரிவித்தார். வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டும் என கூறிய கிரிராஜ் சிங் வாக்களிப்பதை கட்டாயமாக்கி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். दालिया वोट मताधिकार का प्रयोग किया, मुझे खुशी है और मैं चाहता हूं कि देश में अब एक कानून हो और मतदाताओं के जागरूकता का विशेष अभियान चल ही रहा है और चले और कानून हो कि सब लोग मतदान करें। हमारा मुद्दा तो यही है कि मान लीजिए बिहार में शांति हो, ये गुंडागर्दी खत्म हो, सड़क, बिजली, पानी सभी को सुविधा मिले। महंगाई इतना बढ़ रहा है कि गरीब आदमी को रोजी रोटी चलाना भी दिक्कत होता है, घर चलाना भी दिक्कत होता है। और क्या है कि हम लोग को पानी नहीं मिल रहा है और सड़क खराब है और बच्चा लोग को पढ़ने में दिक्कत होता है. மும்பையில் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் மஹ்மூத் கசூரி எழுதிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்தவர் மீது சிவசேனை தொண்டர்கள் மையை ஊற்றி தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் குர்ஷித் மஹ்மூத் கசூரி எழுதிய புத்தக வெளியீட்டு விழா இன்று மும்பையில் நடைபெறுவதாக இருந்தது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டை மும்பையை சேர்ந்த சுசீந்திர குல்கர்னி என்பவர் முன்னின்று நடத்தி வந்தார். விழாவில் கலந்து கொள்வதற்காக குல்கர்னி அவருடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது விழாவை நடத்தக்கூடாது என்று முழக்கம் எழுப்பியவாறு வந்த கும்பல் குல்கர்னி மீது கருப்பு மையை ஊற்றி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. தன் மீது மையை ஊற்றியவர்கள் சிவசேனை தொண்டர்கள் என குல்கர்னி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே மைவீச்சு தாக்குதலுக்கு உள்ளான குல்கர்னியும் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் கசூரியும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய குல்கர்னி விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என கூறியபடி 10 பேர் கொண்ட சிவசேனை தொண்டர்கள் தன் மீது மையை ஊற்றியதாக தெரிவித்தார். திட்டமிட்டபடி புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும் என்று தெரிவித்த குல்கர்னி கசூரி எழுதிய நூலையும் செய்தியாளர் சந்திப்பின் போது காட்டினார். பின்னர் பேசிய கசூரி இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றும் இங்கு கருத்து சுதந்திரம் உள்ளதால் சிவசேனைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது என கூறினார். இதனிடையே சுசீந்திர குல்கர்னி மீது மை வீசப்பட்டதற்கு பாரதிய ஜனதா மூத்த தலைவர் LK அத்வானி மற்றும் காங்கிரஸை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். समाचार देखे मेरे वर्षों से साथी रहे हुए मैं संपर्क नहीं कर सका सुधींद्र जी से, तो आप उसको उसके ऊपर हमला करें, उसके ऊपर हिंसा करें या उसको intolerance दिखाएं उसके प्रति. I cannot find words strong enough to condemn this. It is not a case of Kulkarni or Kasuri.
It is a case of the liberal democratic ethos of India, and we must all rise above politics to put an immediate stop to it. தமிழகத்தில் 440 புதிய பேருந்துகளை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடக்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 100 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் 422 புதிய பேருந்துகள் மற்றும் 18 புதிய சிற்றுந்துகள் சேவையை முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இவற்றில் 50 பேருந்துகள் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கான சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட உள்ளன. மேலும் சென்னையில் 4 புதிய வழித்தடங்கள் உள்பட தமிழகம் முழுக்க 23 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையையும் அவர் தொடக்கி வைத்தார். சென்னையில் எண்ணூரிலிருந்து மீஞ்சூர், தாம்பரத்திலிருந்து கிழக்கு சிறுச்சேரி தொழில்நுட்ப பூங்கா, தாம்பரம் மேற்கிலிருந்து ஆவடி, அம்பத்தூரிலிருந்து திருவேற்காடு உள்பட 4 புதிய வழித்தடங்களில் புதிய பேருந்து சேவைகள் இயக்கப்பட உள்ளன. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக கட்சியின் மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா தலைமையில் இன்று நடைபெற்றது. 2016 பேரவைத் தேர்தல் அறிக்கை தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது முதுநிலை செய்தியாளர் சையது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த நிலையிலே அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 64,094 வாக்குச்சாவடிகளுக்கும் தேர்தல் பணியாளர்கள் ஜெயபேரவை சார்பிலே நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 50 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டார்கள். இதிலே 36 மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள். இதிலே 14 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டார்கள். அதேபோல 18 அமைச்சர்களுக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பதவி கிடைத்தது. இந்த நிலையிலே இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களும் போயஸ் தோட்டத்தில் உள்ள தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்கள் இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களின் கூட்டமும் இன்று போயஸ் கார்டனிலே நடைபெற்றது. இதிலே குறிப்பாக தேர்தல் பணி குறித்த முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாக தெரிய வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக போயஸ் கார்டனில் இருந்து சையது. மெக்காவை அடுத்த மினாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 114ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான மெக்காவில் அண்மையில் ஹஜ் புனித யாத்திரை நடந்து முடிந்தது. இதில் மெக்கா அருகே உள்ள மினா சென்று சாத்தான் சின்னத்தின் மீது கல்லெறியும் சடங்கில் கலந்து கொள்ளும் போது கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சுமார் 1000 பேர் வரை உயிரிழந்ததாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான இந்தியர்களின் எண்ணிக்கை 114ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் காணாமல் போன 10க்கும் அதிகமான இந்தியர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பீகாரில் அமைச்சராக பதவி வகித்த அவதேஷ் குஷ்வாஹா லஞ்சம் வாங்கியது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான மாநில அரசில் நகர வளர்ச்சித்துறை அமைச்சராக அவதேஷ் குஷ்வாஹா பதவி வகித்து வந்தார். இவர் லஞ்சம் வாங்குவது போன்ற காட்சிகள் யூடியூப் இணையதளத்தில் வெளியானது. பீகாரில் மீண்டும் ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சி அமைத்தால் சில ஒப்பந்தங்களை தருவதாக அவர் பேசியதும் அதில் பதிவாகியிருந்தது. இதனையடுத்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுமாறு முதல்வர் உத்தரவிட்டதை அடுத்து அவதேஷ் குஷ்வாஹா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கிழக்கு சம்பரன் மாவட்டத்தில் உள்ள தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள இவரை மாற்றவும் ஐக்கிய ஜனதா தளம் முடிவெடுத்துள்ளது. இதனிடையே அவதேஷ் குஷ்வாஹா மீதான லஞ்ச புகார் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நேபாளத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள KP சர்மா ஒலி தெரிவித்துள்ளார். நேபாள நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதில் 338 உறுப்பினர்களின் ஆதரவுடன் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சர்மா ஒலி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருக்கு எதிராக போட்டியிட்ட சுஷில் கொய்ராலாவுக்கு 249 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். நேபாளத்தின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான சர்மா ஒலி அந்நாட்டின் 38வது பிரதமராக பதவி வகிப்பார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பிரதமர் சர்மா ஒலி அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நேபாளத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். It's good. It's positive. The responsibility and trust which I got, I fulfilled that wholeheartedly with the cooperation of other parties and MPs and leaders and the people. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு விசாரணையை நவம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்த பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஜெயலலிதா தரப்பில் பெங்களூரு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி குமாரசாமி அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து கர்நாடக அரசு மற்றும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணையை நவம்பர் 23ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. 23ஆம் தேதிக்குள் இரு தரப்பும் தங்கள் ஆவணங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமி விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சிறுமி பாலியல் வன்கொடுமையில் குற்றவாளிகளுக்கு சாதகமான போக்கு தெரிவதால் இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Certainly, what is the state government doing on issues like this? We, as the interested party of the girl, I'm talking about the girl, we are going to appeal, but state government should also do it. கரும்புக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். மு.க. ஸ்டாலினிடம் விவசாயிகள் கோரிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கரும்புக்கு நல்ல விலை கிடைக்காமல் சிரமப்படுவதாக கரூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினிடம் விவசாயிகள் முறையிட்டனர். நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இன்று கரூர் மாவட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். மரவாபாளையத்தில் கரும்பு மற்றும் வெற்றிலை விவசாயிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கரும்புக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் மின் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் விவசாயிகள் அவரிடம் தெரிவித்தனர். மாணவர் பேரவை தேர்தல் நடத்த வலியுறுத்தி மெரினா கடற்கரையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாநில கல்லூரி மாணவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். 178 ஆண்டு பழமை வாய்ந்த சென்னை மாநில கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் பேரவை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வலியுறுத்தி மாணவர்கள் பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அனுமதி கிடைக்கவில்லை. இதனை கண்டித்து சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மாணவர்கள் இன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கலைக்க மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த கல்லூரி நிர்வாகமானது எதுக்காக கல்லூரி தேர்தலை முடக்குறாங்க அப்படின்றது எங்களுடைய கேள்வி. கல்லூரி தேர்தல் ஆகஸ்ட் மாதத்திலே நடந்து முடிச்சிருக்கணும். இது வரைக்கும் நடத்தலை. அரசியல் பின்னணியை காரணம் காட்டுறாங்க. ஜனநாயக முறையில் எங்களுக்கு கல்லூரி தேர்தல் நடத்தணும், இல்லைனா அனைத்து கல்லூரி மாணவர்களும் எங்களுக்கு ஆதரவு தந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அங்கங்கே போராட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறும். தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் அதிக அளவில் உள்ள மூங்கில் மரங்கள் கடத்தப்பட்டு வருவதாக வன ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி சேலம் மாவட்ட எல்லையில் உள்ள மஞ்சவாடி கணவாய் பகுதி அதிக அளவில் மூங்கில் மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக உள்ளது. கைவினைப் பொருட்கள் தயாரிக்கவும் காகித தொழிற்சாலைகளுக்கும் வீடு கட்ட சாரம் அமைக்கவும் முக்கிய பொருளாக விளங்கும் மூங்கில் அந்த பகுதியில் அதிக அளவில் உள்ளன. பல ஆண்டுகளாக நன்கு உயரமாக வளர்ந்து காய்ந்த நிலையில் இருக்கும் மூங்கில் மரங்களை இரவு நேரங்களில் வெட்டி லாரி மூலம் கடத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடத்தலில் ஈடுபடுபவர்களை வனத்துறையினர் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காய்ந்த மூங்கில் மரங்களை ஏலம் விட்டு அரசுக்கு வருவாய் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மஞ்சவாடி கணவாயான பகுதியில் நிறைய மூங்கில் மரங்கள் வளர்ந்து இருக்கின்றன. அந்த மூங்கில் மரங்களை முறையாக வெட்டாத காரணத்தினால் அரசு வனத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இந்த அரசாங்கம் முறைப்படி செஞ்சு ஒரு ஏலம் கொண்டு பல பேர் கலந்து எடுத்து ஆனால் கூட அதை வெட்டி எடுத்து மறுபடியும் அடுத்த மாற்றுப்பயிர் வரது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். மூங்கில் காட்டில் மரத்தை வெட்டி சேதம் பண்ணுறாங்க. யாருமே
ஏழை விடாமல் கவர்மெண்ட்டுக்கு சேராமல் இந்த மாதிரி சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நைட்லேயும் வெட்டுறாங்க, பகல்லையும் வெட்டுறாங்க, எப்போதும் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும், ஆனால் எடுக்கிறதில்ல, எதுவுமே கண்டுக்கல அவங்களும். தேனி மாவட்டத்தில் வைகை அணையை ஒட்டியுள்ள பூங்கா பராமரிப்பின்றி சிதிலமடைந்து வருவதால் சீரமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி, கும்பக்கரை, மேகமலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் வைகை அணையையும் இங்குள்ள பூங்காவையும் சுற்றி பார்க்கின்றனர். தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வந்த வைகை அணை பூங்கா கடந்த சில மாதங்களாக முறையான பராமரிப்பின்றி பயன்படுத்த முடியாத அளவுக்கு உள்ளது. சிறுவர்கள் விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் சாதனங்களும் செயலிழந்து காணப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் மின் விளக்குகள், செயற்கை நீரூற்றுகள் மற்றும் மாதிரி அணை ஆகியவை பராமரிப்பின்றி உடைந்துள்ளது. பூங்காவிற்கு நுழைவு கட்டணம் வசூலிக்கும் பொதுப்பணித்துறையினர் பூங்காவை பராமரிக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றி பார்க்கலாம்னு வந்தோம், குழந்தைகளோடு வந்தோம். பொருள்கள்லாம் உடஞ்சிருக்குது. இந்த மாதிரி சுற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் பச்சை பசுமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. பராமரிக்க முடியாமல் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. சாதி கொடுமை பற்றிய புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. நாகர்கோவில் அருகே உள்ள இருளபுரம் அருந்ததியர் காலனி பகுதி மக்களை அதே பகுதியில் உள்ள இன்னொரு பிரிவினர் சாதி ரீதியில் கொடுமைப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இது பற்றி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அவருடைய வீட்டை அந்த பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர். ஆட்சியர் சந்திக்க மறுத்ததால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியதால் இந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே டிஎன் பாளையம் வனசரக பகுதியில் உள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அணை அதன் முழு கொள்ளளவான 42 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு தொடர்ந்து 900 கன அடி நீர்வரத்து இருப்பதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் அணை நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழாதவாறு அணையின் கரையோர பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 91 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. குண்டேரிப்பள்ளம் அணையில் அணை நிரம்பி 850 கன அடி நீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. கிராமங்களின் கரையோரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தண்டோரா மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொடைக்கானல் மலையடிவார பகுதியில் உள்ள மஞ்சளாறு அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கொடைக்கானல் மலையடிவார பகுதியான தேவதானப்பட்டியில் உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அணைக்கு வினாடிக்கு 196 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 57 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது அணை நிரம்பியுள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மஞ்சளாறு டேம் நீர்பிடிப்பு பகுதியில் அதிகமான மழை பெஞ்சு டேம் ஃபுல்லாக நம்பி இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நம்பி 9 குளங்கள் ஃபுல்லாக நம்புகிறாங்க. அதே போல் 5000க்கு மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால் பயனடையுது. உபரி நீர் அதிகமாக வெளியேறுது. இந்த தூர்வாரினால் இந்த அதிகமான வெளியேற உபரி நீரை தேக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் ஆண்டுதோறும் நீர்வரத்து இருக்கும். கடந்த சில நாட்களாக கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் அருவி பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அருவிக்கு செல்லும் முன்புற கதவு அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆர்வத்துடன் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நீர்வரத்து இயல்பு நிலைக்கு வந்தவுடன் அனைவரும் கும்பக்கரை அருவியில் குளிக்க அனுமதிக்கப்படுவர் என வனத்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலை இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சில நாட்களாக வெயிலின் வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை கடலூர், பரங்கிப்பேட்டை, பன்ருட்டி, நெல்லிக்குப்பம் உட்பட மாவட்டத்தின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அந்த பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது.
இன்று மகாலய அமாவாசையை ஒட்டி நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கானோர் மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்காக நீர்நிலைகளிலும் புனித தலங்களிலும் படையலிட்டு சிறப்பு வழிபாடுகளை செய்தனர். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைகளில் நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவது இந்து சமூக மக்களின் வழக்கம். அதன்படி மகாலய அமாவாசையை ஒட்டி தென்னகத்து காசி என்று அழைக்கப்படும் ராமேஸ்வரத்திற்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். அதிகாலையிலேயே அக்னி தீர்த்த கடலில் நீராடி தங்களுடைய முன்னோருக்கு அவர்கள் படையலிட்டனர். இதனைத் தொடர்ந்து புனித தீர்த்தங்களில் நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமியை அவர்கள் வழிபட்டனர். இதேபோல் மகாலய அமாவாசையை ஒட்டி திருச்சியில் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள ஐயாளம்மன், சிந்தாமணி, ஓடத்துறை உள்பட படித்துறைகளில் கூடி ஆற்றில் நீராடிய மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். இதேபோல் மகாலய அமாவாசையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள புஷ்ய மண்டப படித்துறையில் கூடி ஆற்றில் நீராடிய மக்கள் முன்னோர்களின் ஆசி தங்களுக்கு கிடைக்க வேண்டி திதி கொடுத்து வழிபட்டனர். மகாலய அமாவாசையொட்டி கோவையில் உள்ள பேரூர் படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்த மக்கள் ஆற்றில் நீர் இல்லாததால் ஏமாற்றமடைந்தனர். மகாலய அமாவாசையொட்டி புனித நீர்நிலைகளில் நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவது வழக்கம். இதன்படி கோவையில் உள்ள பேரூர் படித்துறையில் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்ட திரளான மக்கள் ஆற்றில் நீர் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் தங்களது முன்னோர்களை வணங்கி அவர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் திதி கொடுத்தும் ஆற்றில் நீராடினர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திதி கொடுப்பதற்கு திரளான மக்கள் வந்திருந்ததால் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாங்கள் அனைவரும் இங்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடி அவர்கள் முதியோர்களுக்கு திதி கொடுப்பதால் அவர்கள் வாழ்வில் நல்ல நன்மைகள் உண்டாகும், முதியோர்களும் திருப்தி அடைவார்கள். நீலகிரி மாவட்டம் பகாசூரன் மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை, மின்சாரம், மருத்துவமனை, கல்வி, குடிநீர், குடியிருப்பு என எதுவுமற்ற நிலையில் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களின் வாழ்க்கை நிலை மேம்படுமா? இது பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 6070 அடி உயரத்தில் அமைந்துள்ளது பகாசூரன் மலை. இங்கு சுமார் 1000க்கும் அதிகமாக குறும்பர் இன பழங்குடி மற்றும் தாயகம் திரும்பிய மலையக மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் தமிழக அரசு மற்றும் தனியார் தேயிலை தோட்டங்களில் கூலி தொழிலாளர்களாக பணிபுரிகின்றனர். இவர்களின் குடியிருப்புகள் பெரும்பாலும் தோட்டங்களுக்குள்ளேயே அமைக்கப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளாகவே பயன்படுத்த தகுதியற்று மிகவும் மோசமான நிலையில் இங்குள்ள சாலைகள் உள்ளன. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் சென்றடைவதில்லை. இந்த ரோடு டேமேஜ் ஆகிறங்காட்டிக்கு ப்ராப்ளம் இருங்காட்டிக்கு எந்த டூரிஸ்ட்டு வரதில்லை. இதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் ஏன்னா இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து ரோடு கஷ்டமாக வர டூரிஸ்ட்டில் இப்போ வந்து ரோட்டை பார்த்து எல்லோரும் அப்படி திரும்பி போயிடுறாங்க. அதனால் யாருமே வரதில்லை. அதனால் இந்த ரோட்டை பார்த்துக்கு இந்த ரோடுக்கு ஒரு விடிவு காலம் வரமாட்டேங்குது. அந்த ரோடு போட்டாங்கன்னா வேணால் நாங்கள்லாம் அந்த சேஸில் வரணும்னு சொல்லிட்டு யாருமே வரதில்லை. அதனால் எங்கன்னா இதனால் போக்குவரத்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. நோயாளிகளையோ கர்ப்பிணி பெண்களையோ பல மைல் தூரம் நடந்தோ அல்லது தொட்டிலில் கட்டியோதான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நிலை உள்ளது. நாங்கள் 35 வருஷமாக இந்த ரோட்டுக்காக போராடி பல கட்ட போராட்டம் நடத்தியும் இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எமர்ஜென்சிக்கு யாராவது ஒரு அவசர நிலைக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல. சுற்றுலா மையம்னு பக்காசமலை காட்சி முனைன்னு போர்டை போட்டிருக்கோம். ஆனால் காட்சி முனைக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த ரோடுனால எல்லாம் முகம் சுழிச்சிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு அரசு பேருந்து ஒரு நாளைக்கு 2 முறை மட்டுமே இந்த பகுதிக்கு வந்து செல்கிறது. சாலை பராமரிக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் நடந்து செல்லும் வேகத்திலேயே அரசு பேருந்து இயக்குவதால் பலர் பேருந்து பயணத்தை தவிர்க்கின்றனர். இந்த ரோடு தான் எங்களுக்கு விதிவிலக்கு. இப்போ இந்த வண்டிக்கு பசங்க வரலன்னா நாங்கள் இங்கேருந்து போகணும். 6:30 மணி வண்டிக்கு வருவாங்க. நாங்கள் போய் கூட்டிக்கிட்டு வரையில இந்த மாட்டு கரடி அதுக்கிட்ட எல்லாம் தொந்தரவு பட்டுத்தாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வரணும். அதனால இந்த ரோடை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தாயகம் திரும்பியவர்களும் பழங்குடியினர் வாழும் பகுதி என்பதால் தான் போதிய சாலை வசதிகளோ பராமரிப்பு பணிகளையோ மேற்கொள்ளவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் பகாசூரன் மலைப்பகுதி வாழ் மக்கள்.
வேந்தர் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து ரா சதீஷ்குமார். ரஷ்ய ஃபார்முலா 1 கார் பந்தயம், பிரிட்டன் வீரர் ஹாமில்டன் முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பொலிவியாவில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஐநா அவையின் பொதுச் செயலர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியாவின் விழா நகரில் நடந்த பருவநிலை மாற்றம் குறித்து பான் கி மூன் மாநாட்டில் பங்கேற்றார். முன்னதாக ஹெலிகாப்டர் மூலம் விழாவிற்கு வந்த பான் கி மூனுக்கு பொலிவியா அரசு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பருவநிலை மாற்றத்திற்கு மரம் நடுதல் அவசியம் என்பதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்று ஒன்றை அவர் நட்டார். பின்னர் பொலிவிய நாட்டின் பாரம்பரிய உடை அணிந்து அங்குள்ள கலையரங்கில் கூடியிருந்த மக்களிடையே உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய பான் கி மூன், நாடு செழிப்பாக இருக்க மழை அவசியம் என்றும் மழைக்கு மரம் நடுதல் முக்கியம் என்றும் தெரிவித்தார். To eradicate extreme poverty by 2030, United Nations promised to achieve gender parity, gender equality by 2020, including indigenous people. ரஷ்ய ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பிரிட்டன் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் பந்தய தொலைவை 1 மணி 37 நிமிடம் 11 வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்தார். நடப்பு ஆண்டின் ஃபார்முலா 1 கார் பந்தயம் 19 சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. இதன் 15வது சுற்றான ரஷ்ய கிராண்ட் பிரீ சோச்சி ஓடுதளத்தில் நடந்தது. 10 அணிகளை சேர்ந்த 20 வீரர்கள் கலந்து கொண்டு கார்களை மின்னல் வேகத்தில் செலுத்தினர். இதில் நடப்பு சாம்பியனான பிரிட்டனின் லூயிஸ் ஹாமில்டன் பந்தய தொலைவான 309.732 கிலோமீட்டரை 1 மணி 37 நிமிடம் 11.024 வினாடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார். இந்த சீசனில் ஹாமில்டனின் 9வது வெற்றி இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்தை ஜெர்மனியின் செபாஸ்டியன் வெட்டலும் 3வது இடத்தை இந்திய அணிக்காக பங்கேற்ற மெக்சிகோவின் செர்ஜியோ பெரேஸும் பிடித்தனர். 15வது சுற்றின் முடிவில் ஹாமில்டன் 302 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளதோடு ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் நெருங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 7 ரூபாய் உயர்ந்து 2508 ரூபாய்க்கும் சவரன் 20,064 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 70 ரூபாய் உயர்ந்து 26,820 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 30 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 60 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 305 ரூபாய் குறைந்து 37,020 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் கிராமிற்கு 715 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 2,715 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் சேலம், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ததாக கூறிய அவர், அதிக அளவாக தஞ்சாவூரில் 140 மில்லிமீட்டர் மழை பெய்ததாகவும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் முதல்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, மாவோயிஸ்ட் எச்சரிக்கையால் பாதுகாப்பு அதிகரிப்பு.
புத்தக விழா ஏற்பாட்டாளர் மீது மைவீச்சு, அரசியல் தலைவர்கள் கண்டனம். 23 புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை முதல்வர் ஜெயலலிதா தொடக்கி வைத்தார். மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, தமிழக அரசு தலையிட பிருந்தா காரத் கோரிக்கை. இத்துடன் வேந்திரன் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்திரன் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.